அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். அங்கு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் கேட்டறியலாம். நௌஷாத், அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சூழல் என்னவா இருக்கு? வணக்கம் தமிழகம். சரியாக சென்ட் பிரான்சிஸ் பள்ளி நடுநிலை பள்ளி, அந்த பள்ளி மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. சரியாக அந்த பகுதிக்கு அந்த தொகுதியோட வேட்பாளர் பாஜக சார்ந்த தமிழ் சவுந்தரராஜன் ஆய்வு மேற்கொள்ள வரும் பொழுது குறிப்பாக ஐடி கார்டு இல்லாமல், அடையாள அட்டை இல்லாமல் பல பேர் உள்ளே நுழைந்து பார்வையிட்டார். அது கேள்வி கேட்கும் போது உரிய பதில் தெரிவிக்காததால் அங்கு கேள்வி பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் அவர் வற்புறுத்தினார்கள். அதற்கு பிறகு காவல்துறையை அந்த நபர்களை வெளியேற்ற முயற்சி செய்த போது இரு தரப்பினரும், குறிப்பாக பாஜக ஆதரவாளருக்கும் குறிப்பாக திமுக ஆதரவாளர் இருவருக்கும் இடையே கலகலப்பும் குறிப்பாக கைகலப்பு ஏற்பட்டது பார்க்க முடியுது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை இருவரையுமே வெளியேற்ற முயற்சி செய்தார்கள். அது திமுக சேர்ந்த பல நபர்கள் குறிப்பாக அந்த தொகுதி அந்த பள்ளியின் முன்பாக சாலை முன்பாக அமர்ந்து தற்சமயம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். மிக முக்கியமாக இந்த பூத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முழுமையாக ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக திமுக சார்ந்த நபர்களும் தற்சமயம் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அந்த இடத்திலிருந்தே மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழ் சவுந்தரராஜன் அங்கிருந்து தேர்தல் அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு இது போன்ற முறைகேடு நடைபெறுவதாக ஒரு குற்றமும் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தற்சமயம் அந்த திமுகவை சேர்ந்த நபர்களை வெளியேற்ற முயற்சி செய்த போது முழுமையாக தற்சமயம் அமர்ந்து தர்ணா விடுப்பு காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். காவல்துறை தொடர்ந்து அவங்க எதிரான ஒரு கோஷங்களை எழுப்பிய காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. ஒருபுறம் பாஜக சேர்ந்தவர்கள் குறிப்பாக கோஷமிட்டு வருகிறார்கள், மறுபுறம் திமுக ஆதரவாளர்கள் கோஷமிட்ட நிலையில் அது சாலையை சற்று பரபரப்பாக சூழல் பார்க்க முடிகிறது. தமிழரசன், நன்றி நௌஷாத், கள தகவல்களை வழங்கியமைக்கு. தொடர்ந்து களத்தின் காட்சிகளையும் தகவல்களையும் பார்த்துக்கொண்டு விருந்தினர்களின் கருத்துக்களை கேட்டறியலாம். மயிலாப்பூரில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் தற்போது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக வேட்பாளராக மயிலாப்பூரில் களம் காண்கிறார். அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப நேரமா வரிசையில் நிக்கிறாரு இந்த ஓட்டர்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி முறைகேடெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டோம். மாதிரி பூத் ஸ்லிப் இல்ல கையில இருந்து வெறும் ஐடி கார்டை காமிக்கிறாரு. முறைகேடுகளை எந்த விதத்திலும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. முறைகேடு வைத்து இங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் முடியாது. நேர்மையாளர்களாக நிச்சயமா நாங்கள் வெற்றி பெறுவோம். திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற, இதே மாதிரி கலாட்டா பண்ணி அராஜகம் பண்ணி ஓட்டு வாங்கலாம் நினைக்காதுங்க. பொதுமக்களுக்கு இன்னைக்கு இந்த பகுதியில் ஸ்டாலினோட செக்ரட்டரி இருக்கிறதுனால இந்த பூத் எப்பவும் பிரச்சனை தான். பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இதே பூத்ல பிரச்சனை வந்தது. அதனால ரவுடித்தனம் பண்ணி வெற்றி பெறலாம்னு நினைக்காதுங்க. அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்காது. நிச்சயமா பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அராஜகம் பண்ணி பிரச்சனை பண்ணி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நாங்கெல்லாம் அடங்கி இருக்க மாட்டோம் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஏஜென்ட்டா இருக்கும். நாங்க ஏஜென்ட்டா உள்ள போறதுக்கு என்ன குழப்பம் அப்படிங்கிற அவங்க ஒரு நிமிஷம். பெண்கள் என்பதற்காக அடக்கி ஆளலாம் யாரும் நினைக்க கூடாது. என்ன கேட்டா இந்த அநீதியை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேன். நீங்க முறைகேடு செய்து வெற்றி பெறலாம் என்று நினைக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாக்காளர்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் அந்த வாக்களிக்க வேண்டும். அவங்க பாதுகாப்பா வாக்களிக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை.